உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு, அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு சனி ராசிநாதனாகவும், 4ஆம் பாதத்தினருக்கு, அதாவது மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு ராசிநாதனாகவும் இருக்கிறார். இதுவரை 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 3இல் சஞ்சரித்த குரு பகவான் மே 1 முதல் 4இல் இருப்பதால் தடைப்பட்ட பணிகள் முடியும், புகழ் உண்டாகும், உடல்நிலையில் சங்கடம் தோன்றலாம். 4ஆம் பாதத்தினருக்கு மறைவு ஸ்தானமான 3இல் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். சுபகிரகம் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நன்மை குறையும், இதிலும் எச்சரிக்கை தேவை. பார்வையின் பலன்கள். 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 4இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் 8, 10, 12ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் அந்தஸ்து உயரும், உடல் பாதிப்பு நீங்கும், வேலைக்கான முயற்சி வெற்றி பெறும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். 4ஆம் பாதத்தினருக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் ஆதாயம் உண்டாகும், கூட்டுத் தொழிலில் பிரச்சனை விலகும், லாபம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் அமையும், தொழிலில் லாபம் கூடும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம சனியால் மனதில் இனம் புரியாத குழப்பம், ஆரோக்கியத்தில் சங்கடம் ஆகியவை தோன்றும். கூட்டுத் தொழிலில் குதர்க்கம் உண்டாகும், வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளி தோன்றும். 4ஆம் பாதத்தினருக்கு விரையச்சனையால் எதிர்பாராத செலவு தோன்றும், வாகனம் பழுதாகும், வருவாயில் தடை தாமதம் ஆகியவை உண்டாகும். ராகுகேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 2ஆம் இட ராகுவால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படலாம், வருமானத்தில் நெருக்கடி உண்டாகும், எதிர்பார்ப்பு இழுபறியாகும். 8ஆம் இட கேதுவால் உடல் பாதிப்பு உண்டாகும், விபத்து, விரும்பாத இடமாற்றம் ஆகியவை ஏற்படலாம். 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம ராகுவால் ஆசை அதிகரிக்கும், பணம் பறிபோகும், அவமானம் ஏற்படக்கூடும், கவனம் தேவை. 7ஆம் இட கேதுவால் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் குறையும், கூட்டுத் தொழிலில் பிரச்சனை உண்டாகும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரையிலும், நவம்பர் 16 முதல் 2025 ஜனவரி 13 வரை ஆகிய காலங்களிலும், 4ஆம் பாதத்தினருக்கு மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், டிசம்பர் 16 முதல் 2025 பிப்ரவரி 12 வரை ஆகிய காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10 மற்றும் 11ஆம் இட சஞ்சாரத்தால் லாபம் அதிகரிக்கும், துணிச்சல் கூடும், முன்னேற்றம் ஏற்படும், வழக்குகள் சாதகமாகும், நோய் தீரும். பொது பலன்கள். குரு பார்வைகளாலும் சூரியனால் 120 நாட்களும், செவ்வாயால் 90 நாட்களும் பிரச்சனைகள் குறையும், தடைப்பட்ட செயல்கள் நிறைவேறும், எதிர்பார்த்த வருமானம் வரும், அந்தஸ்து ஆரோக்கியம் கூடும், தொழில் வியாபாரத்தில் லாபம் உயரும், ஆனாலும் கவனமுடன் செயல்படவும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் தடைகள் விலகும், நஷ்டத்தில் இருந்த தொழில்களும் இக்காலத்தில் லாபம் காணும், உற்பத்தி அதிகரிக்கும், ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள், எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சங்கடங்கள் விலகும், சம்பளம் கூடும், சலுகைகள் கிடைக்கும், ஆனால் வேலை பளு கூடும், சக பணியாளர்கள் அதிகாரிகளால் நெருக்கடி ஏற்படலாம். பெண்களுக்கு குடும்பத்தினர் புரிந்து கொள்ளாமல் செயல்படுவார்கள், வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடைவெளி ஏற்படும், வேலை பளு கூடும். சுய தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் தடைபடும், மாணவர்களுக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் போகலாம். மேற்கல்வி பெற விடாமுயற்சி தேவை, படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. உடல்நிலையை பொறுத்தவரை உடம்பில் ஏதேனும் சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும், அல்சர், அஜீரணம், கர்ப்பப்பை பிரச்சனை, விபத்து என அடிக்கடி மருத்துவ செலவை சந்திக்க நேரிடும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை தம்பதிகளுக்குள் பிரச்சனை தோன்றலாம், பிள்ளைகள் நலனில் அக்கறை ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி தோன்றலாம், இருப்பதை கொண்டு வாழ்ந்தால் நிம்மதி கிடைக்கும். பரிகாரம். கருமாரியம்மன் மற்றும் ஈஸ்வரரை தினமும் வழிபட்டால் வாழ்வு சிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சனியை நட்சத்திராதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை அடையக்கூடியவராக இருப்பீர்கள். மே 1 முதல் மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்காத திருப்பம், மாற்றம் ஆகியவை உண்டாகும். செல்வாக்கு, தன்னம்பிக்கை எல்லாம் தளர ஆரம்பிக்கும். குரு பார்வைகளின் பலன்கள்.
குருவின் 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி விலகும். லாபம் அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். திட்டமிட்ட பணிகளை முடிப்பீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சேமிப்பும் உயரும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நெருக்கடி, வீண் அலைச்சல், எதிரிகளால் இடையூறு, எதிர்பாராத செலவு ஆகியவை தோன்றும். வரவேண்டிய வருவாயில் தடை, தாமதம் ஆகியவை உண்டாகும். உடல்நிலையில் சங்கடம், உறவுகளிடம் பகை உண்டாகும். ராகுகேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். எதிர்பார்ப்பு கூடும். பணம் பறிபோகும். அவமானம் ஏற்படும். முயற்சி இழுபறியாகும். 7ஆம் இட கேதுவால் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் உண்டாகும். தீயவர்களின் சேர்க்கை உண்டாகும். கூட்டுத் தொழிலில் சங்கடம் தோன்றும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு 3, 6, 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஆதாயம் கூடும். யோக நிலை உண்டாகும். மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், டிசம்பர் 16 முதல் 2025 பிப்ரவரி 12 வரை ஆகிய காலங்களில் செயல்களில் வெற்றி உண்டாகும். முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். வழக்கில் வெற்றி வரும். நோய் பாதிப்பு விலகும். பொது பலன்கள். குரு பார்வையாலும் சூரியனின் 120 நாட்களும் செவ்வாயின் 90 நாட்களும் நன்மை அளிக்கும். இதனால் பிரச்சனை தீரும். தடைப்பட்ட முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் உயரும். ஆரோக்கியம் சீர்படும். நல்ல வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம். வருமானம் அதிகரிக்கும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலை விரிவு செய்வீர்கள். பணியாளர்களும் ஒத்துழைப்பார்கள். நஷ்டத்தில் சென்று கொண்டிருந்த தொழில்களும் இக்காலத்தில் லாபம் காணும். உற்பத்தி அதிகரிக்கும். வருமானம் உயரும். பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். கடந்த கால பிரச்சனைகள் மாறும். ஊதியம் உயரும். சலுகை கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி ஏற்பட்டாலும் முடிவில் பாராட்டு கிடைக்கும். பெண்களுக்கு குரு பார்வைகளால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு மனவாழ்வு அமையும். பிரிந்த கணவருடன் மீண்டும் சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பொன்பொருள் சேரும். புதிய நண்பரால் சங்கடத்திற்கு ஆளாகலாம். கவனமாக இருக்கவும். எதிர்ப்பாளினரிடம் எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு குருவின் பார்வை பாக்யஸ்தானத்தில் உண்டாவதால் உங்கள் ஆற்றல் வெளிப்படும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைப்பதுடன் விரும்பிய கல்லூரியில் சேர்வீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை உடல்நிலையில் கவனம் தேவை. ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பதும் நேரத்திற்கு உறங்குவதும் அவசியம். யோகா, தியானம், நடைப்பயிற்சி ஆகியவை ஆரோக்கியத்தை சீர்படுத்தும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குரு பார்வையால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிள்ளைகளின் கல்வி, வேலை, திருமண முயற்சி ஆகியவை நிறைவேறும். சொத்து சேரும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். பரிகாரம். குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்ய வாழ்வு சிறக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். புதனை நட்சத்திராதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு சாதனை படைப்பவராக இருப்பீர்கள். இதுவரை 2இல் சஞ்சரித்த குரு மே 1 முதல் 3இல் சஞ்சரிப்பதால் சாதகமான பலன்களை பெற முடியாது. ஆனால் அஸ்தமனம் மற்றும் வக்கிர காலத்தில் நன்மைகள் ஏற்படும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். குரு பார்வைகளின் பலன்கள். குருவின் சஞ்சாரம் சங்கடத்தை உண்டாக்கினாலும் ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களை பார்ப்பதால் சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள். குழந்தை பாக்கியம் ஏற்படும். பணவரவில் தடை விலகும். சிலருக்கு கடல் கடந்து செல்லும் நிலை கூட ஏற்படும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீண் செலவு, அலைச்சல் ஆகியவை அதிகரிக்கும். எளிதாக முடியக்கூடிய வேலை கூட இழுபறியாகும். எதிரிகளின் தொல்லை ஏற்படும். வருமானத்தில் தடை, தாமதம் ஆகியவை உண்டாகும். உடல் பாதிப்பு, உறவுகளிடம் பகை ஆகியவை ஏற்படும். ராகுகேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜென்ம ராகுவால் தடுமாற்றம் ஏற்படும். மனதில் ஆசை அதிகரிக்கும். சிலர் கையிருப்பை புதியவர்களிடம் முதலீடு செய்து ஏமாற்றத்திற்கு கூட ஆளாவீர்கள். முயற்சிகள் இழுபறியாகும். 7ஆம் இட கேதுவால் கூட்டுத் தொழிலில் குதர்க்கம் உருவாகும். வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, நண்பர்களின் கருத்து வேறுபாடு ஆகியவை ஏற்படும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சூரியனின் 3, 6, 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது ஆதாயம் தருவார். யோக பலன்கள் கிடைக்கும். மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரையிலும், டிசம்பர் 16 முதல் 2025 பிப்ரவரி 12 வரை ஆகிய காலங்களில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் காண்பீர்கள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நோய் பாதிப்பு விலகும்.
தொழில், வியாபாரம், பணியில் முன்னேற்றம் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பொது பலன்கள். குரு பார்வைகளாலும் சூரியனின் 120 நாட்களும் செவ்வாயின் 90 நாட்களும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். கௌரவம், அந்தஸ்து ஆகியவை ஏற்படும். ஆரோக்கியம் சீராகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழில் விருத்தியாகும். உற்பத்தி இல்லாமல் முடங்கிய தொழில்கள் மீண்டும் உற்பத்தியை தொடங்கும். உங்கள் முயற்சிக்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். லாபம் உயரும். பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனை தீரும். எதிர்பார்த்த ஊதியம், சலுகை ஆகியவை கிடைக்கும். முதலாளியின் ஆதரவும் அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு ஏற்படும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடல் பாதிப்பு விலகும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் திறமை வெளிப்படும். பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைப்பதுடன் விரும்பிய கல்லூரியில் இடமும் கிடைக்கும். சிலர் மேற்கல்விக்காக கடல் கடந்து செல்வீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை விரையச்சனையால் உடல் நலனில் கவனமுடன் இருக்கவும். வாகன பயணம், இயந்திர பணிகளில் விழிப்புடன் செயல்படுங்கள். சிலருக்கு நோய்களின் சங்கடம் அதிகரிக்கும். யோகா, தியானம், இயற்கை வைத்தியத்தால் உடல்நிலை சீராகும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குரு பார்வைகளால் சுபிட்சம் ஏற்படும். தம்பதிகளின் ஒற்றுமை அதிகரிக்கும். சொத்து வாங்குவீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். நெருக்கடிகளும் தீரும். பிள்ளைகளின் கல்வி, வேலை, திருமண முயற்சி நிறைவேறும். சேமிப்பு உயரும். குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்வீர்கள். பரிகாரம்: மீனாட்சி அம்மனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.